Hi everybody. So welcome to RB Coding School. இன்னைக்கு நம்ம bitwise operators பார்க்க போறோம். ஸோ bitwise operatorல பைனரி பிட்டை யூஸ் பண்ணி நான் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அதாவது ஜீரோஸும் ஒன்ஸையும் வச்சு தான் நான் எல்லா ஆப்ரேஷன்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் எங்கேருந்து வருதுன்னா என்னோட இன்டீஜர் நம்பரை வந்து நான் என்னவா கன்வெர்ட் பண்ணுறேன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பைனரி ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இன்டீஜரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஃப்ளோட்டு ஸ்ட்ரிங்லலாம் ஒர்க்கே ஆகாது. ஓகேவா? ஃப்ளோட் வந்து உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மட், அதாவது மேன்டிஸா எக்ஸ்போனன்ட் அந்த ஃபார்மட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ல ஸ்டோர் ஆகும். அதனால தான் நம்மளால ஃப்ளோட்ல பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இன்டீஜர்ல வந்து நம்மளால பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பண்ண முடியும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ பைத்தான்ல we have 6 primary bitwise operators. என்னன்னா அப்படின்னா and, bitwise and, bitwise or, bitwise not, bitwise XOR, bitwiseல right shift and left shift அவ்வளவுதான். ஸோ இது எல்லாத்தோட சிம்பிள்ஸும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது எப்பவும் போல ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதுல இருந்து ஒன்று பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் வந்துட்டு bitwise and. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்து ஆம்பர்சண்ட். ஸோ இந்த சிம்பிள் பேர் வந்து ஆம்பர்சண்ட். இது வந்து பிட்டை யூஸ் பண்ணின்னு சொல்லியாச்சா? ஸோ இது வந்து பிட்வைஸ் அண்டுக்கான ஒரு ட்ரூத் டேபிள். இந்த ட்ரூத் டேபிள் படி தான் எனக்கு என்னோட ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். புரிஞ்சுதா? ஸோ ஆப்ரேட்டர் அப்படின்னாலே ரெண்டு வேல்யூவுக்கு நடுவில் இருக்கிறது. இங்கே அதே மாதிரி தான் எக்ஸு ஒயின்னு இங்கே ரெண்டு வேல்யூ இருக்கு. அந்த ரெண்டு வேல்யூக்கு நடுவில் இந்த ஆம்பர்சண்ட் வந்து யூஸ் ஆகுது. இதுதான் பிட்வைஸ் அண்டு. இது எப்படி யூஸ் ஆகும் அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா, அண்டுங்கிற கண்டிஷன் என்ன சொல்லுனா ரெண்டு பக்கமே எனக்கு ஒன்னா இருக்கணும், அதாவது ட்ரூவா இருக்கணும். இருந்தா மட்டும்தான் எனக்கு வந்து அவுட்புட்டும் ஒன்னா இருக்கும். மற்றபடி ஒரு பக்கம் ஜீரோவா இருந்தா கூட எனக்கு அவுட்புட் வந்து ஜீரோ தான். நல்லா பாருங்க. ஸோ 1 and 1க்கு மட்டும்தான் எனக்கு அவுட்புட் 1. மற்ற எல்லாத்துக்குமே எனக்கு அவுட்புட் என்னவா இருக்கும்னா அண்டில் ஜீரோவா தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹியர் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா பிரிண்ட்ல 7 ஒரு வேல்யூ, ஏன்னா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் 5 ஒரு வேல்யூ. ஸோ 7 and 5 பண்ணுனா என்ன ஆகும்? 7 பிட்வைஸ் அண்ட் 5 இதோட அவுட்புட் தான் எனக்கு வேணும். இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 7 வந்து இன்டீஜர், அந்த தான் வந்துட்டு டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பைனரியா கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ 7 2ஆல, ஏன்னா பைனரி தான் பேஸ் 2 பைனரிக்கு, அதனால நம்ம 2ஆல டிவைட் பண்றோம். சரியா? ஸோ 2ஆல நான் 7 வந்து டிவைட் பண்ணா எனக்கு 3 கிடைக்கும், ரிமைண்டர் 1 கிடைக்கும். திரும்ப 3 நான் 2ஆல டிவைட் பண்ணேன்னா எனக்கு 1 கிடைக்கும், திருப்பி ரிமைண்டர் 1 கிடைக்கும். இதை 2ஆல டிவைட் பண்ண 0 கிடைக்கும், ரிமைண்டர் 1. ஸோ இந்த 0 பார்க்குற வரைக்கும் நம்ம இந்த டிவிஷனை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், இப்போ எனக்கு 3 இது இருக்கா ரிமைண்டர்ல. ஸோ இதை வந்து கீழே இருந்து அப்படியே மேலே எடுத்துப்போம் வேல்யூ. ஸோ 1 1 அப்புறம் ஒரு 1. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃப்ரம் பாட்டம்ல இருந்து இந்த வேல்யூவை நான் கேரி ஆன் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ பைனரி ஆஃப் 7ஓட வேல்யூ என்னன்னா 1 1 1. இதுதான் என்னோட வேல்யூ. அதே மாதிரி பைனரி வேல்யூ ஆஃப் 5 ஆக்சுவலி நான் 3 போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா பைனரி வேல்யூ ஆஃப் 5 எடுத்துக்கிறோம். இது 5. அதே மெத்தட் தான். 2ஆல டிவைட் பண்ணோம், ரிமைண்டர் என்ன, 2ஆல டிவைட் பண்ணோம், ரிமைண்டர் என்ன, until I reach my 0. சரியா? ஸோ ஃபைனலி அப்போ இதையும் நான் இதே மாதிரி பாட்டம்ல இருந்து எடுத்துக்கோங்க. அப்போ 1 0 1 இதுதான் பைனரி வேல்யூ ஆஃப் 5க்கு எனக்கு கிடைக்கிற வேல்யூ. இப்போ நான் என்னோட ட்ரூத் டேபிள் இருக்குல்ல, அந்த ட்ரூத் டேபிள் படி நான் இப்போ இது ரெண்டுக்கும் அண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ண போறோம். ஓகே, அதாவது பிட்வைஸ் அண்ட், இந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ 7ஓட பைனரி வந்து 1 1 1, 5ஓட பைனரி வந்து 1 0 1. இப்போ நான் பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டரை அப்ளை பண்றேன். ஸோ ரெண்டுமே ஒன்னா இருந்துச்சுன்னா எனக்கு 1. ஸோ லாஸ்ட் பாருங்க, ரைட்ல இருந்து வரணும். எப்பவுமே நம்ம நார்மலா எப்படி அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன்லாம் நம்ம ரைட்ல இருந்தா எடுத்துட்டு வருவாங்களா, அதே மாதிரி தான். ஸோ இங்க 1ல இருந்து 1 இருக்கு, 7க்கும் இதுக்கும் லாஸ்ட் டிஜிட். ஸோ 1 1 இருந்தா 1. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1 0 இருக்கு, அப்ப அதுக்கு 0. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1 1 இருக்கு, ஸோ அதுக்கு வந்து 1. புரிஞ்சுதா? இப்போ 1 0 1 தான் என்னோட அவுட்புட். இந்த 1 0 1 என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா பைனரி ஃபார்மட்ல இருக்கா.
அப்போ இந்த பைனரியை நான் திருப்ப என்னவா மாற்றணும்னா ஐ வாண்ட் டு கன்வெர்ட் திஸ் இன்டு டெசிமல் இன்டீஜராக நான் மாற்றணும். ஸோ அதுக்காக மேலே டிவைட் பண்ணிங்கன்னா இன்டீஜர் பைனரியாக மாறும். மல்டிப்ளை பை 2 போட்டோம் அப்படின்னா பவர்ஸில் எனக்கு என்ன கிடைக்கும்னா பைனரி டெசிமலாக மாறும். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் இந்த 101 இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பவர் 0, ஸோ 2 பவர் ஆஃப் 0, செகண்ட்ல இருக்கிறது 2 பவர் ஆஃப் 1, தேர்ட்ல இருக்கிறது 2 பவர் ஆஃப் 2. இப்போ நான் மல்டிப்ளை பண்ணேன் 1 into 2 power of 0, anything power 0 will become 1. இப்போ 1 into 1 will become 1. Next 0, 2 power of 1, 2. ஆனால் இங்கே 0 இருக்கு, 0 into 2 will become 0. Next வந்து 1 இருக்கா, 1 into 2 power of 2 வந்து 4. So 1 into 4 will become 4. அப்போ என்னோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 4 plus 0 plus அப்புறம் 1. So it is equal to 5. அப்போ 7 bitwise operator and with 5 போட்டேன்னா எனக்கு அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னா 5 வரணும். கரெக்டா? இப்போ நம்ம அங்கே மேலே போய் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ பிரிண்ட்டில் 7 bitwise and 5. ஸோ என்னோட அவுட்புட் என்ன வந்திருக்கு, இட் இஸ் 5. இப்போ புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கன்வெர்ட் டு பைனரி, அதுக்கு டிவிஷன் மெத்தட். அதுக்கப்புறம் இந்த ட்ரூத் டேபிள் அப்ளை பண்ணி நான் வந்து பிட்வைஸ் அண்ட் போடணும். திருப்பி வர ரிசல்ட்டை ஐ நீட் டு கன்வெர்ட் டு டெசிமல் இன்டீஜர். ஸோ 3 ஸ்டெப்பு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பிட்வைஸ் ஆர். சேம், இந்த பிட்வைஸ் ஆருக்கான சிம்பிள் வந்து பைப் இல்லாட்டி வேர்டிக்கல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதே மாதிரி ஆரோட ட்ரூத் டேபிள் மேலே பார்த்த அதே ப்ரொசீஜர் தான். பட் அந்த ட்ரூத் டேபிள் மட்டும் அப்ளை பண்ணும்போது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அண்டுக்கு ரெண்டுமே ஒன்னா இருந்தால் மட்டும்தான் 1. இங்கே அப்படி கிடையாது. ஏதாவது ஒன்னா இருந்தா கூட என்னோட அவுட்புட் வந்து 1 தான். ரெண்டுமே 0வா இருந்தா மட்டும்தான் எனக்கு 0. ஆர் அப்படின்னா இது இல்லாட்டினா இன்னொரு ஆப்ஷன். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் எனக்கு 1ஆ இருந்தாலே என்னோட அவுட்புட் வந்து எனக்கு 1 தான். புரிஞ்சுதா? ஸோ இதை மட்டும் அந்த ட்ரூத் டேபிள் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் அதே 7க்கும் 5க்கும் நான் எடுத்திருக்கேன். எனக்கு அப்போ ஏன்னா எனக்கு இந்த சம்மை வந்து கால்குலேட் பண்ணுறது ஜூபிட்டர் நோட் புக்கில் டைப் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால நான் அங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் 7, 5 எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு வேல்யூ எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 7 பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர் 5. இதோட அவுட்புட் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ சேம் தான், இதுக்கு முன்னாடி நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி 7ஓட பைனரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. அது டிவிஷன் மெத்தடில், அதோட அவுட்புட் 111. 5ஓட பைனரி கால்குலேட் பண்ணிக்கோங்க டிவிஷன் மெத்தடில், அதோட அவுட்புட் 101. இப்போ நான் பிட்வைஸ் ஆர் வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன மீனிங்னா, ஏதாவது 1ல் 1 இருந்தால் கூட எனக்கு 1 வரும். ரெண்டுமே 0வா இருந்தால் தான் 0. ஸோ 1 கீழே வந்து என்ன இருக்குன்னா 1. நெக்ஸ்ட் 1 0 1 இருக்கா, ஸோ 1. அடுத்து 1 1 1 இருக்கு, ஸோ 1. அவ்வளோதான். இப்போ எனக்கு அவுட்புட் வந்து 111. இந்த 111க்கு ஈக்குவலான டெசிமல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நான் திரும்பவும் பைனரியை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறேன். சேம் 2 power of 0, 2 power of 1, 2 power of 2. அதோட வேல்யூஸ் கீழே ஆட் பண்ண எனக்கு என்ன வருதுன்னா 7. 4 plus 2 plus 1 7. ஸோ இப்போ நம்ம இந்த பிரிண்டை ரன் பண்ணலாம். இட் இஸ் 7. இப்போ புரிஞ்சுதா? ஸோ இப்படி தான் ஆர் வேல்யூ வந்து கால்குலேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஹவு டு கன்வெர்ட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஹவு டு கன்வெர்ட் இன்டீஜரை பைனரியாவும் பைனரியை வந்து இன்டீஜராகவும் எப்படி மாற்றலாம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பின் அப்படிங்கிறது வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ எனி இன்டீஜர், இப்போ நம்ம 7 போட்டோமா, ஸோ பைனரி ஆஃப் 7. ஸோ பிரிண்ட்ல பைனரி ஆஃப் 7 ஷிஃப்ட் என்டர். கரெக்டா? 0bங்கிறது பைனரியை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அவுட்புட் வந்து 111. ஸோ இது நீங்கள் இன்னுமே வந்துட்டு 0bயை கூட தூக்கிடுங்க. சாரி. ஓகே, ஸோ 2:, ஸோ ஷிஃப்ட் என்டர். இப்போ ஓகேவா? ஸோ நான் அந்த ஃபர்ஸ்ட் 2 பிட்டை ரிமூவ் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ 111. ஸோ பைனரி ஆஃப் 7 நீங்கள் போட்டிங்கன்னா யூ வில் கெட் திஸ். ஸோ பின் அப்படிங்கிறது தான் வந்து ஃபங்க்ஷன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் 5க்கு போடுறேன், ஷிஃப்ட் என்டர் 101. இதுதான் வந்துட்டு ஒரு இன்டீஜரை பைனரியாக நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. இப்போ ஹவு டு கன்வெர்ட் பைனரியை நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும்னா சேம் தான், இன்ட்டு தான். இங்கே ஒரே ஒரு விஷயம் தான், இன்ட்டில் நான் ஸ்ட்ரிங்காக கொடுப்பேன். என்னோட ஸ்ட்ரிங் 1 0ன்னு பார்த்துச்சுன்னா
இன்டர்னலாவே பைத்தான் என்ன கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா ஓகே இட்ஸ் அ நம்பர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு அந்த பேஸுக்கு கன்வெர்ட் பண்ணும். இப்போ பாருங்க, இப்போ நம்ம அதே 101 கொடுக்குறேன், ஓகேவா, கம்மா என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணும். நான் இங்க என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா இந்த 101ங்கிறது பைனரி ஃபார்மட்க்கு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இட்ஸ் அ பேஸ் 2, கரெக்டா? ஸோ பேஸ் 2ல இருக்கிறத எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆயிருக்குன்னா இன்டீஜர் அப்படின்னா கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்போ புரிஞ்சுதா? ஸோ this is how you have to convert your binary to integer. ஓகேவா? இது நான் உங்களுக்கு எப்போ தேவைப்படும், அதுக்காக நான் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லா டைமும் என்னால் டிவிஷன் மெத்தட் ஃபாலோ பண்ண முடியாதுல்ல. ஸோ பிட்வைஸோட எக்ஸார், எக்ஸாரோட சிம்பிள் வந்து பவர், இது வந்து கேரட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் எக்ஸாரோட ட்ரூ டேபிள். எக்ஸார் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர். மேலே இருக்க ஆர்ல என்ன ரூல் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒன்றா இருந்தால் கூட எனக்கு வந்து என்னன்னா 1 கிடைக்கும். ஓகே, இங்கே எப்படின்னா ஏதாவது ஒன்றா இருந்தால் மட்டும்தான் எனக்கு 1. ரெண்டுமே ஒன்றா இருந்தாலும் இல்லை ரெண்டுமே 0வா இருந்தாலும் அது 0. கண்டிப்பா ஏதாவது ஒன்று மட்டும்தான் ஒன்றா இருக்கணும், இன்னொன்று 0வா தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது எனக்கு 1. மீற எல்லாமே எனக்கு 0. இப்போ புரிஞ்சிச்சா? அதுதான் எக்ஸ்க்ளூசிவ். ஒன்லி ஒன் ஷுட் பி ட்ரூ, நாட் போத். ரெண்டுமே ட்ரூவா இருக்கக்கூடாது, ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கக்கூடாது. ஸோ சேம். ஸோ இங்க பிரிண்ட்ல எக்ஸ்க்ளூசிவ் ஆர் 7 பவர் ஆப்ரேட்டர் இல்லாட்டி கேரட் ஆப்ரேட்டர் 5. சரியா? ஸோ 7 எக்ஸ்க்ளூசிவ் 5. சிமிலர்லி 7ஓட பைனரி வேல்யூ, 5ஓட பைனரி வேல்யூ அதே ட்ரூத் டேபிள் இங்கே அப்ளை பண்ணுங்க. ஸோ ரெண்டுமே 1, அப்போ 0. இங்கே 1 மட்டும் 1 0க்கு மட்டும் 1 வரும், திருப்பி ரெண்டுமே 1, அப்போ 0. ஓகேவா? அப்போ அவுட்புட் என்னன்னா 1 0. இதை நான் திருப்பி இப்போ கன்வெர்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? ஸோ 0 மல்டிப்ளை பை எனிதிங் வில் பிகம் 0, 1 மல்டிப்ளை பை 2 வில் பிகம் 2. அப்போ 10 அப்படின்னாலே ஆப்வியஸா பைனரி 10னால அவுட்புட் 2 தான், கரெக்டா? ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்றேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் 7 கேரட் 5, அதாவது 7 எக்ஸார் ஆஃப் 5 வில் பி 2. இதுதான். இதாவது ரொம்ப ஈஸி. இது வரைக்குமே நீங்க வந்து அப்படியே ட்ரூத் டேபிளை ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பிட்வைஸ் நாட் சிம்பிள். சிம்பிள் பேரு டில்டு, எஸ்கேப்க்கு கீழே இருக்கும். சரியா? ஸோ தேடாதீங்க. ஸோ இங்க என்னன்னா எக்ஸ் டில்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, அப்படியே ரிவர்ஸ் பண்றேன். இப்போ 0னா 1, 1னா 0 அப்படிங்கிறத தான் நான் ரிவர்ஸ் பண்றேன், காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறேன். அதுதான் வந்துட்டு நாட் சிம்பிள் ரெஃபர் பண்ணும். பட் ஆனால் இன்டர்னலா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம். இன்டர்னலா எனக்கு எல்லாமே ஹெக்ஸாடெசிமலா இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்க டில்ட் ஆப்ரேட்டர் ஆஃப் 5 கொடுத்துறேன். ஓகேவா? அதாவது நாட். ஓகேவா? ஸோ பிட்வைஸ் நாட் ஆஃப் 5 கொடுத்துட்டேன். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு லாஸ்டா ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ பைனரி ஆஃப் 5 in 8 பிட் பார்த்தீங்கன்னா 101. ஓகே, இதை நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 8 பிட் ரெப்ரசன்டேஷனாக கொடுக்குறேன். அதாவது 0 0 0 0லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ராவா 8 பிட் வர்றதுக்காக. ஓகே, இப்போ இதை நான் வந்து நாட் ஆப்ரேட்டரை அப்ளை பண்றேன். நாட் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, இங்க மேல என்ன இருக்கோ இதோட அப்படியே ரிவர்ஸ். இப்போ 1 இருந்தா 0, 0 இருந்தா 1, 1 இருந்தா 0, 0 இருந்தா 1. இதே மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். இதுதான் அவுட்புட். இதுதான் என்னோட அவுட்புட். இதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பட் ஆனா நம்ம இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணோம்னா ஃபைனலா வந்த பைனரி அவுட்புட்டை டெசிமலா கன்வெர்ட் பண்ணோமா, அதுக்கு மல்டிப்ளை பை 2 பவர் ஆஃப் போட்டோம். ஓகே, பட் இங்க எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கா, இதை நான் கன்வெர்ட் பண்ணேன்னா எனக்கு நியர்லி 200 சம்திங்ல வரும் அவுட்புட். ஏன்னா 8 பிட் வந்துருச்சுல. ஆனா அது இல்லை என்னோட ரிசல்ட். ஓகே, இன்டர்னலா ஏன்னா நான் இங்க பிட் ஆட் பண்ணியிருக்கேன் 0 0 0 0, அதனாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய நம்பர் வந்திருக்கு. புரிஞ்சுதா? ஸோ 8 பிட் வந்துருச்சுன்னா என்னோட லெஃப்ட் மோஸ்ட் பிட்டை பார்க்கணும். இதுதான் லெஃப்ட் மோஸ்ட் பிட் 1 இருந்துச்சுன்னா எனக்கு இந்த நம்பர் வந்துட்டு நெகட்டிவ் நம்பர். என்னோட லெஃப்ட் மோஸ்ட் பிட் 0வா இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பர். அவ்வளவுதான். அவுட்புட் இதுதான், இதுல சேஞ்சஸே கிடையாது. இதுதான் என்னோட அவுட்புட். ஓகே, ஸோ ஆனா இது வந்து இட்ஸ் அ நெகட்டிவ் நம்பர். ஏன்னா என்னோட இந்த லெஃப்ட் மோஸ்ட் பிட் வந்து 1. ஸோ 1 இருந்துச்சுன்னா எனக்கு இது வந்து நெகட்டிவ் நம்பர். புரிஞ்சுதா? அவ்வளவுதான். இப்ப நான் என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் நம்பருங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா அது என்ன நம்பர் அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
அது என்ன நம்பர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஹெக்ஸால இருக்கு, நெகட்டிவ் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கு. எனக்கு என்ன நம்பர்னு தெரியணும். என்னால நார்மலா பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் இங்க பண்ண முடியாது. அப்ப இது நான் எப்படி பண்ணுவேன்னா, ஐ வில் டேக் ஒன்ஸ் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட். புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதுக்கு 2 ஸ்டெப் இருக்கு. நம்பரை கண்டுபிடிக்க மட்டும்தான். நெகட்டிவ் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். பிகாஸ் ஆஃப் மை லெஃப்ட் மோஸ்ட் பிட் இஸ் 1. பட் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் வாட் நெகட்டிவ் நம்பர் இட் இஸ், வாட் நம்பர் இட் இஸ்னு. அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்துட்டு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். என்னோட அவுட்புட் இதுதான். ஓகேவா? என் அவுட்புட் எடுத்திருக்கேன். கீழே பாருங்க, இதுதான் என் அவுட்புட். நெகேஷன் எடுத்த, அதாவது நாட் ஆப்ரேட்டர் எடுத்த அவுட்புட் இதுதான். சரியா? ஸோ ஹியர் கீழே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்திருக்கேன். அதோட அப்படியே ரிவர்ஸ் நம்பர் 1 0 0 1, இதுதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். திருப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். ஸோ டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னா +1 வந்து நான் ஆட் பண்ணும். சரியா? ஸோ இப்போ நான் வந்து +1 வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஆட் பண்ணா எனக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்குன்னா 110 லாஸ்ட்ல கிடைச்சிருக்கா? இந்த 110 அப்படிங்கிறது என்ன நம்பரை குறிக்கும்னா டெசிமல்ல 6 குறிக்கும். புரிஞ்சுதா? பட் எனக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா என்னோட அவுட்புட் வந்து நெகட்டிவ்னு தெரியும். புரியுதா? அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். 1s 2s. ஸோ -6 நம்பர் வந்து 6 ஏற்கனவே நெகட்டிவ்னு தெரியும். ஸோ அதனால என்னோட அவுட்புட் வந்து -6. இட் மீன்ஸ் தட் எனக்கு வந்திருக்கு பாருங்க அவுட்புட் 411010. இது ஹெக்ஸா ஃபார்மட்ல எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா -6 ரெப்ரசன்ட் பண்ணுது. புரிஞ்சுதா? ஸோ அதுதான் வந்து விஷயம். ஸோ நெக்ஸ்ட் மேலே போய் ரன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ பிரிண்ட்ல bitwise not of 5 shift enter output will be -6. இது நீங்க எதுக்கு எடுத்தாலுமே இந்த 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 இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். இன்டர்வியூக்கு இதெல்லாம் நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடெல்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன். நான் அதை தனியா சொல்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு let's check it out. Okay, so here I have a number. இந்த நம்பர் எனக்கு வருதான்னு நான் பார்க்கணும். எனக்கு வந்து -6க்கு இப்போ print எல்லாம் okay, I'm going to do bin of -6. புரிஞ்சுதா? ஸோ bin of -6 போட்டால் எனக்கு என்ன வருதுன்னா 110 தான் வருது. -0 bin வந்திருக்கு. ஓகே, இது நம்ம வந்து ஹெக்ஸா ஃபார்மட்க்கு 8 பிட்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப்ரேட்டர் 0x ஹெக்ஸானா இது புரியலன்னா பரவாயில்ல, விட்டுருங்க, நான் போட்டு பார்க்குறேன். ஓகே, ஸோ -6ஓட பைனரி பிட் பார்த்தீங்களா? ஸோ பின் அதாவது பைனரியாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். -6 ஃபார்மட் வந்து ஹெக்ஸா, அதாவது 8 பிட்டாக நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்காக தான் 2 F யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு F அப்படின்னா 4 பிட்டாக வரும் அந்த மாதிரி. ஓகேவா? இங்கே நாங்கள் 8 பிட் ஃபார்மட்டில் தான் நம்ம வந்து கேரி ஆன் பண்ணோம். அதுக்காக 3 F போட்டிங்கன்னா 12 பிட்ஸ் வரும். 4 F போட்டால் 16 பிட் வரும். அது மாதிரி இந்த F வந்து ஈச் F ரெப்ரசன்ட்ஸ் 4 பிட். அது கேப்ஸோ ஸ்மாலோ. ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, ரெண்டுமே நம்ம F-ஆவே வச்சுக்கலாம். அதுதான். ஸோ இப்போ புரியுதா? ஸோ என்னோட அவுட்புட் வந்து எக்ஸாருக்கு -6 தான். -6ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் இன் ஹெக்ஸா ஃபார்மட் பார்த்தீங்கன்னா 8 பிட் ஃபார்மட்ல இதுதான். ஸோ இது எனக்கு வந்துருச்சு. பட் நான் மேனுவலாக என்கிட்ட கேட்பாங்கல்ல, அப்போ இது உண்மையிலே உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட், இது எல்லாமே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்பரேட்டர். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்னா டபுள் லெஸ் தென் சிம்பிள். ஓகேவா? வரணும். இப்போ நான் இந்த இடத்துல பிரிண்ட் 5. ஓகேவா? இதுதான் என்னோட 5. இதோட பின் உங்களுக்கே தெரியும்ல. ஸோ பிரிண்ட் 5னா 5 அப்படியே வரும். இதோட பின் வேல்யூ வந்து எனக்கு தெரியும் 101. இப்போ இதையே நான் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 1 போடுறேன். அப்போ என்ன ஆகும்னா 101ஓட இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். அதுதான் மீனிங் லாஸ்ட்ல. புரியுதா? இப்போ 1010 அதோட டெசிமல் இன்டீஜர் என்ன அப்படின்னா 10. புரியுதா? ஸோ 1010ஓட இன்டீஜர் வேல்யூ என்னன்னா 10. இது வந்து பைனரியை நார்மலா 2 பவர்ல நீங்க கன்வெர்ட் பண்ற வேல்யூ. இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் 2 அப்படின்னா 101ஓட 2 0 நான் ஆட் பண்ணிப்பேன். புரியுதா? லாஸ்ட்ல. அப்ப என்ன மீனிங்னா 20. அதோட டெசிமல் ஈக்குவல் டெசிமல் இன்டீஜர் என்னவா இருக்கும் அப்படின்னா 20 இருக்கும். அவ்வளவுதான்.
ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட்னா ஒன்றும் இல்லை, லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஜீரோஸை எண்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இங்கே எத்தனை நம்பர் இருக்கோ அது படி 1 10 2 20 அந்த மாதிரி. புரிஞ்சுதா? ஆட் பண்ணிட்டு வந்திருக்க பைனரியை நீங்கள் திரும்ப டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். பண்ண வேல்யூ தான் வந்துட்டு எனக்கு லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரோட அவுட்புட். இப்போ ரைட் ஷிஃப்ட். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ரைட் சைடில் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் பைனரி. இப்போ அதே பிரிண்ட் 5 சரியா, 5 வந்து 101. அப்போ நான் ஒரு ஷிஃப்ட் ரைட்ல மூவ் பண்ணேன்னா லாஸ்ட்ல இருக்கிற 1 போயிடுச்சு. ரைட் சைடில் நான் மூவ் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் 1 போயிடும். அப்போ 10 இருக்குமா? அப்போ 10ஓட அவுட்புட் வந்து 2 டெசிமல். இதே இந்த இடத்துல 1க்கு பதிலாக நான் 2 போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? லாஸ்ட்ல இருக்க 1ம் போயிடும், இன்னொரு ஷிஃப்ட்ல 0வும் போயிடும். அப்போ ரெண்டுமே போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 1 தான். இப்போ 1 அப்படின்னா எனக்கு 1 தான், பைனரியும் 1 தான், டெசிமலும் 1 தான். இதுக்கு மேலே போயிடுச்சு, 3 தான் இருக்கு, நான் 3 தடவை ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அப்போ எல்லாமே போயிடும். 2க்கு மேலே என்ன நம்பர் கொடுத்தாலும் என்னோட அவுட்புட் வந்துட்டு 0 தான். இப்போ புரிஞ்சுதா? ரைட் சைடில் ஒவ்வொரு நம்பரையும் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஷிஃப்ட் பண்ணும்போது கீழே போய் விழுந்துருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நம்பராக அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுச்சு. ஜஸ்ட் நான் அதை புஷ் பண்ணிட்டேன் வெளியே, அவ்வளோதான். லெஃப்ட் ஷிஃப்ட்ல லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும்போது எனக்கு ரைட் சைடில் இருக்கிற இடத்துக்கு 0 ஆட் ஆகுது. புரிஞ்சதா? அவ்வளோதான் விஷயம். இப்போ வந்துட்டு இன்டர்வியூ டிப்ஸ் பார்க்கலாம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்படிலாம் உட்காந்து நாங்கள் சால்வ் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக தான். ஸோ பிட் வைஸ் நாட். ஸோ டில்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்ககிட்ட கொஷின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா ஆல்டென்ட். இப்போ பாருங்க, ஸோ பிரிண்ட்ல எக்ஸார் சாரி நாட் ஆப்ரேட்டர் ஆஃப் 10 அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவுட்புட் வந்து டக்குன்னு நீங்கள் சொல்லிடலாம். அவுட்புட் வந்துட்டு -11. ஓகேவா? இதோட ஃபார்முலா என்னன்னா -x+1. இங்கே எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 10. ஸோ இந்த இடத்துல நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஆஃப் 10 அப்படின்னா ஈக்குவல் டு மைனஸ் ப்ராக்கெட்குள்ள 10 + 1. அப்போ என்ன வரும்? -10 + 1 will become -11. புரிஞ்சுதா? இதுதான். இதே நான் நெகட்டிவ் நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதே இதுக்கு -10. புரிஞ்சுதா? ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் டில்ட் -10. ப்ராக்கெட்டே தேவையில்லை. சரியா? ஸோ அப்படி கொடுத்தேன்னா என்ன வரும்? இதுலேயே அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ சேம் நாட் ஆப்ரேட்டர் -10 ஃபார்முலா சேம் தான், மாறவே மாறாது. மைனஸ் ப்ராக்கெட்குள்ள -10 + 1. புரிஞ்சுதா? -10 + 1 will become என்னவா வரும்? ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் -9. இப்போ நான் வந்துட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் will become என்னவா மாறிடும்னா +9 மாறிடும். இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ -10 கொடுத்தா என்னோட அவுட்புட் will be 9. ஓகே, இப்போ ஷிஃப்ட் என்டர். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் வந்து பிட்வைஸ் நாட் கேட்டால் இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்லணும். இதான் ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் லெஃப்ட் ஷிஃப்ட். ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா என்ன அப்படின்னா, இது வந்துட்டு ராவா மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆல்ட் என்டர். லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னா மல்டிப்ளை. ஏன்னா வேல்யூ அதிகமாகும். லாஸ்ட்லலாம் 0 பண்ணியிருக்கோம். வேல்யூ அதிகமாகணும்னா மல்டிப்ளை பண்ணணும். ரைட் ஷிஃப்ட்னா வேல்யூ கம்மியாகும். வேல்யூ கம்மியாகணும்னா டிவிஷன் பண்ணணும். இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸ் என்னன்னு 2 கொடுத்துருக்காங்களா? இப்போ எக்ஸ் வேல்யூ நான் சப்போஸ் 10 அப்படின்னு கொடுத்தேன்னா 10 லெஃப்ட் ஷிஃப்ட் இவ்வளோ பெருசு வேணாம். ஸோ ஹேவ் இட் சம்திங் 3 லெஃப்ட் ஷிஃப்ட் 2 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன இருக்கு? 3 மல்டிப்ளை பை எப்போவுமே 2 பவர் தான். ஸோ மல்டிப்ளை பை 2 பவர் ஆஃப் என் வேல்யூவும் 2 தான். சரியா? இப்போ நான் 1 போட்டேன்னா இங்கே என் வேல்யூ 1. ஓகேவா? அப்போ அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு 3 மல்டிப்ளை பை 2 பவர் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் அவுட்புட் வில் பி ஈக்குவல் டு 3 4s are 12. இப்போ புரிஞ்சுதா? இப்போ நான் இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் 3 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் 2 ஷிஃப்ட் என்டர். அவுட்புட் வந்து 12. புரிஞ்சுதா? இதே இப்போ இங்கே சப்போஸ் நான் 1 கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே ரீப்ளேஸ் ஆயிரும்.
ஓகே ஸோ 1 சாரி 2 இப்போ 3 2s it will become 6 ஓகேவா அப்போ இங்கே என்ன வேணாலும் இருக்கலாம் ஸோ 1 கொடுக்குறேன் அப்படின்னா அவுட்புட் வில் பி 6 அவ்வளோதான் இதே ரைட் ஷிஃப்ட் அப்படின்னா யூ ஹாவ் டு டூ எ ஃப்ளோர் டிவிஷன் அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து ஐ ஹாவ் 5 ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 2 ஈக்குவல் டு எக்ஸ் வேல்யூ என்னது 5 மாடுலா ஃப்ளோர் டிவிஷன் ஓகேவா ஸோ 2 power 2 so which is equal to 5 floor division 2 power 2 is equal to 4 correct so 5 வந்துட்டு நான் floor division பண்ணினா 1 point something divisionல வரும் but floor division பண்ணேன் so answer வந்து 1 தான் floor divisionனா எனக்கு வந்து integer மட்டும் தான் எடுத்துக்கும் சரியா so 1 அவ்வளவுதான் இப்போ நம்ம இதை வந்துட்டு ஒரே நிமிஷம் ராவ மாத்திக்கலாம் ஓகே ஓகேவா ஸோ ஹியர் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் பிரிண்ட்ல என்னோட 5 ரைட் ஷிஃப்ட் ஆஃப் 2 ஸோ அவுட்புட் ஷுட் பி ஈக்குவல் டு 1 புரிஞ்சுதா இப்போ அவ்வளோதான் ஸோ இன்டர்வியூவில் கேட்கும்போது இந்த கீழே இருக்கிற ஃபார்முலாஸை யூஸ் பண்ணுங்க இதுதான் மேக்ஸிமம் கேட்பாங்க ட்ரூத் டேபிள் வச்சு வரது அவ்வளோவா கேட்க மாட்டாங்க ஷிஃப்ட்டும் நாட்டும் கேட்பாங்க சிலர் ரொம்ப புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் அந்த 1's காம்ப்ளிமெண்ட் 2's காம்ப்ளிமெண்ட்லாம் வந்து எடுத்துட்டு வாங்க அது வரைக்கும் ஆன்சர் மட்டும் கேட்குறாங்க ஒரு பேப்பர் கொடுத்து கோட் எழுத சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எழுதிடுங்க ஓகேவா தேங்க்யூ ஸோ மச்